श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 17வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகம். மூடக்ராஹேண ஆத்மனோ யத் பீட்டயா கிரியதே தபஹ பரஸ்ய உத்சாதனார்த்தம் வா தத்தாமசமுதாஹ்ருதம். மூடக்ராஹேண ஆத்மனோ யத் பீட்டயா கிரியதே தபஹ பரஸ்ய உத்சாதனார்த்தம் வா தத்தாமசமுதாஹ்ருதம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பெருமாள்? தாமசமான தவம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். மூடக்ராஹேண முரட்டு பிடிவாதத்தினால், ஆத்மனஹா பீட்டையா தன்னை பீடித்து கொண்டோ, அல்லது பரஸ்ய உற்சாதனார்த்தம் வா பிறர் நாசத்தை கருதியோ செய்யப்படக்கூடிய எத்தபகா தவம் எதுவோ கிரியத்தே செய்யப்படுகின்றதோ, எத்தகைய தவம் எதுபோல தவம் செய்யப்படுகின்றதோ, தத் அது தாமசம் என்று உதாகிருதம் கூறப்படுகிறது. அதாவது முரட்டு பிடிவாதம், நான் இப்படி தான் செய்வேன், குளிக்காமல் தான் பண்ணுவேன், குளிச்சுட்டு தான் பண்ணுவேன், இல்லைன்னா ஷார்ட் அவுட் தான் பண்ணுவேன் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம இப்போது தாமசமாக அடிப்படையில் மனசில் இருந்துட்டு ஒரு தபமோ யாகமோ யஜ்ஞமோ பண்ணினாலும், இல்லை ராஜச குணத்தில் அடிப்படையாக ஒரு தவமோ யஜ்ஞமோ யாகமோ பண்ணினாலும், இல்லை சத்துவகுணம் மேலீட்டினால இதை பயனில் ஆசை கொள்ளாமல் ஒரு யாகமோ யஜ்ஞமோ பண்ணினாலும் எல்லாவற்றிற்கும் திரவியம் செலவாகும். திரவியம் என்பது ஹோம காரியங்களுக்கு செய்யக்கூடிய திரவியமாக இருந்தாலும், இல்லை பணம் ஹிரண்ய ரூபமாக செய்யக்கூடிய தானம் பகுமானம் அல்லாட்டி போனால் இன்னொன்று இருக்கே முக்கியமானது சம்பாவனை அப்படின்னு சொல்லி எதாக இருந்தாலும் இதனால் பணம் செலவு இருக்கும், பண செலவு இருக்கும், திரவிய சகாயம் இருக்கணும். திரவியம் என்பது ஹோமங்களுக்கு உட்பட்ட பொருட்களானாலும் செலவு தான் ஆகும். ஆனால் அந்த ஹோமத்தில் சரியான அளவுக்கு பலன் கொடுக்கணும் என்று சொன்னால் அதில் செய்யக்கூடிய பயன்படுத்தக்கூடிய திரவியங்கள் சிறப்பான முறையிலும் நேர்வழியிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளிலும் செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாமல் மூடமான ஒரு யோசனை, அதாவது முரட்டு பிடிவாதத்தினால் இப்படி தான் செய்வேன், இதை மாற்றிக்க மாட்டேன்னு, அப்போ அது மாதிரி தவறாக செய்யும்பொழுது என்ன ஆகிடும்னு கேட்டால் அதுக்காக செலவு பண்ணுறமே திரவியம் என்று சொன்னால் ஹோம பொருட்களான இருந்தாலும் அதுவும் திரவியம்தான். அப்புறம் செலவாக்குற பணம் அந்த திரவியம் கூட நெய் சமைத்து அதெல்லாம் நாயுருவி இன்னும் நிறைய வாங்குறோம் இல்லையா. ஒரு ஹோமன்னா எத்தனை சாமான் வாங்கணும், அந்த சாமான் வாங்குறதுக்கு பணம் வேணுமே. சாமானை வாங்கி பணத்தை செலவழிக்க சாமானாக சேகரிச்சுக்கணும், அப்புறம் பணத்தையும் கொஞ்சம் காசு வச்சுக்கணும். ஹோமம் பண்ணுறவாளுக்கு அந்த ரித்விக்குகளுக்கெல்லாம் காசு கொடுக்கணும், பணம் கொடுத்தா தான் நடக்கும். சம்பாவனை இல்லாமல் யாரும் பண்ண மாட்டா. அப்புறம் எந்த ஹோமம் தபம் யஜ்ஞம் தானம் எதுவாக இருந்தாலும் அதற்கு நேத்திக்கே பெருமாள் ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார், என்னது பணம் இல்லாதது அப்படின்னு சொன்னால் அதுவும் ஏற்புடையது இல்லை. அதனால் கண்டிப்பாக என்ன செய்யணும், பணம் செலவாக்கி தான் பண்ணணும், சம்பாவனை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி சொல்லும் பொழுது இதெல்லாம் செய்து செலவாக்கிட்டு அதில் நம்மளுக்கு என்ன, இதெல்லாம் தவறாக செய்தால் அது என்ன பண்ணுறது, வீணாக போடுறது. வீணா மந்திரங்கள் இல்லாததும் தட்சிணை இல்லாததும் அதட்சிணம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா 2-4-5 ஸ்லோகத்துக்கு முன்ன. அதுபோல் அது என்ன செய்யணும், தட்சிணை இல்லாததாக இருக்கிற ஒரு தபமாக இருந்தால் எந்த தவம் அது என்ன செய்யும், பரஸ்ய உற்சாதனார்த்தம் பிறருடைய நாசத்தை கருதி. இப்போ ஏதோ நான் ஜபம் பண்ணுறேன், இந்த மாதிரி ஜபம் பண்ணால் இவாளுக்கு இதெல்லாம் கெடுதல் நடக்கும்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா. நம்ம ஜபம் பண்ணுறது தானே, அது நம்மளுடைய சிறப்புக்காக இருக்கணும், இல்லை நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்கிறது செய்யணும். அதாவது பெருமாள் கூட அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு ஆழ்வார் பாடுறச்சே கூட என்ன சொல்கிறார், இந்த நாமங்கள்லாம் சொல்லறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் தொடர்ந்து தினமும் 2 வேளையும் சொல்லின்னு இருக்கேன், அதுதான் அடிப்படையே தவிர அதை விட்டு நம்மளுக்கு வேறு என்னமோ பிடிக்கும், இந்த நாமத்தை சொன்னால் என்னமோ கிடைக்கும் அப்படின்றதுக்காக சொல்ல வேண்டாம்.
பெருமாள் என்ன சொல்கிறார், உனக்கு பிடிக்கும் அப்படின்னு என்ன பண்ண, இந்த நாமத்தை சொல்லு. எனக்கு வெள்ளை பூ போட்டு அர்ச்சனை பண்ணால் பிடிக்கும்னு சொன்னால் பெருமாளுக்கு வெள்ளை புஷ்பத்தை சேர்த்து அதில் ஒரு 2 மந்திரத்தை சொல்லி நமோ நாராயணான்னு சொல்லி அந்த பெருமாளுக்கு அந்த பூவில் அர்ச்சனை பண்ணு. அப்புறம் பிரியாயை நமஹா, மகாலட்சுமி நமஹா, விஷ்ணுபத்தியை நமஹா அப்படின்னு சொல்லி மகாலட்சுமிக்கும் அவளுக்கு என்ன பண்ண, வெள்ளை புஷ்பங்களை சொல்லி மல்லிகையோ முல்லையோ ஜாதியோ ஏதான பூவில் பெருமாளுக்கு என்ன பண்ணுற, அர்ச்சனை பண்ணுற. ஆனால் அது இப்போது பண்ணுறதுக்கு தான் உனக்கு ஈடுபாடு இருக்குது, பூ கிடச்சிருக்கு, மந்திரம் சொல்கிற நாமங்களை சொல்வதற்கு உனக்கு நாமங்கள் தெரிந்திருக்கிறது, கால நேரத்தில் சுத்தமாக இருக்கிறோம், அப்போ அந்த நேரத்தில் அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதை விட்டு இந்த பலனை இந்த பேரை சொன்னினா, இந்த மந்திரத்தை சொன்னால் நம்மளுக்கு ஏதோ பலன் கிடைக்கும் அப்படின்னு பண்ணினா அது என்ன இல்லை, அதில் ஏற்புடையதே இல்லை. அது பெருமாள் அதை என்ன பண்ண மாட்டார், கணக்கில் தன்னோட டைரியில் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்படி இருந்தால் அது என்ன பண்ணும், தாமச உதாகிருதம், அது தாமசத்தை அடியொட்டியது அப்படின்னு பெருமாள் அந்த கணக்கில் எழுதுவார். சாத்விகமாக இருந்தால் தான் அபலா காங்ஷிபிகி அப்படின்னு அந்த பலனில் ஈடுபாடு என்ன பண்ணோம், இச்சை வைக்காதவர்கள் அதுபோல் இருந்தால் தான் அது ஏற்புடையதுன்னு. இப்போ இது வரைக்கும் பெருமாள் என்ன சொல்லியிருக்கார், 3 விதமான குணம், ஸ்ரத்தாத்ரயம், ஆகாரம் 3 விதம், யஜ்ஞம் 3 விதம், என்ன சாத்விகமான யஜ்ஞம், ராஜசமான யஜ்ஞம், தாமசத்தை அடியொட்டிய யஜ்ஞம், ஆகாரம் 3 விதம், சாத்விகமான ஆகாரம், ராஜசமான ஆகாரம், தாமசாகாரம். அதுக்கப்புறம் தபஹா 3 விதம், சாத்விக தபம், ராஜச தபம், தாமச தபம் அப்படின்னு 3 விதமான தபங்கள் வரைக்கும் சொல்லியிருக்கார். அடுத்தது வரப்போகிற 3 ஸ்லோகத்தில் 3 விதமான தானங்கள் என்ன அப்படின்றத இன்னும் விளக்கமாக சொல்லறதுக்கு இருக்கார். நாமளும் அடுத்த ஸ்லோகத்துலேருந்து பெருமாள் என்ன சொல்லித்தராருன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.